முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோவில்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி சென்னை அப்பல்லோ மருத்துவமனை வாயிலில் அஇஅதிமுக சார்பில் விநாயகர் பூஜை நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முதலமைச்சருக்காக பிரார்த்தனை மேற்கொண்டனர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனை அருகே தென் சென்னை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு சார்பில் ஐயப்ப பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மதுரவாயல் பகுதிக் கழகம் சார்பில் அப்பல்லோ மருத்துவமனை வாயிலில் அமைந்துள்ள விநாயகர் சிலை முன்பு பூசணிக்காய் மற்றும் தேங்காய்கள் உடைத்து கழக நிர்வாகிகள் பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகேயுள்ள ஆராய்ச்சிப்பட்டியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் தன்வந்திரி மந்திர பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் திருக்கழுக்குன்றத்தை அடுத்துள்ள நெம்மேலி நாகாத்தம்மன் திருக்கோவிலில் 108 லிட்டர் பால் கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தும் 108 தேங்காய்கள் உடைத்தும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கழகம் சார்பில் வல்லக்கோட்டையில் உள்ள முருகன் திருக்கோவிலில் 108 லிட்டர் பால் கொண்டு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தும் 108 தேங்காய்கள் உடைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்கள், தேவாலயங்கள், பள்ளி வாசல்களில் சிறப்பு வழிபாடுகள், பிரார்த்தனைகள்